ராகவேந்திரா காரில் இருந்து இறங்கிய வேகத்தில் கிருஷ்ணாவை இக்னோர் செய்துவிட்டு செக்யூரிட்டியிடம் சென்று பலாரென ஓங்கி அறைந்தார். அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. அந்த இடமே சைலண்ட் ஆகிவிட்டது. இதை பார்த்தவுடன் கிருஷ்ணாவின் முகம் பேய் அறைந்தது போல மாறிவிட்டது. அவன் தன்னை மறந்து அவனே அடி வாங்கியது போல கன்னத்தில் கை வைத்தார். அவந்திகாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சிவாவை பற்றிய உண்மை தெரிய வருமா? சிவா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் செய்ய போகிறார்? How dare you to talk to Shiva like this? உனக்கு யார் அந்த அத்தாரிட்டி கொடுத்தது என்று உச்சகட்ட கோவத்தில் அவர் கேட்க, செக்யூரிட்டி கன்னத்தை பிடித்தபடி பயந்த குரலில், அவன் டாக்ஸில வந்தான், நிச்சயமா அவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அவன் சிவாவை மரியாதை இல்லாமல் அவன் இவன் என்று பேசுவதை கேட்டு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அவனை எரித்து விடுவது போல முறைத்தார். அதை பார்த்து பயந்து போன செக்யூரிட்டி தன்னுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு, அவரு இந்த வில்லாவோட ஓனரா இருக்க முடியாதுன்னு நினைச்சு கிருஷ்ணா சாரு கூட அவரை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதை வச்சுதான் நான் அவரை உள்ள விட மாட்டேன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க சார். செக்யூரிட்டி எவ்வளவோ கெஞ்சியும் மேனேஜர் அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கோபமாக அங்கிருந்து போகச் சொன்னார். ப்ராப்பர்ட்டி மேனேஜர் செக்யூரிட்டியிடம் பேசிய விதத்தை பார்த்து கிருஷ்ணாவும் ஷாக் ஆகிவிட்டார். ராகவேந்திரா ஏன் சிவாவுக்காக செக்யூரிட்டியிடம் கோவப்படுகிறார் என்று கிருஷ்ணாவுக்கும் தெரியவில்லை. அவர் சிவாவிடம் வந்து, என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சிவா, இதெல்லாம் என்னோட தப்புதான். நான் தான் முன்னாடியே செக்யூரிட்டி கிட்ட உங்களை பத்தி சொல்லி இருக்கணும். ரியலி சாரி சார் என்றார். அவ்வளவு பெரிய ஆள் எதற்காக ஒரு சாதாரண மனிதனிடம் இவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறார் என்ற ஒரே கேள்விதான் கிருஷ்ணாவின் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தது. சிவா பாக்கெட்டில் கைகளை வைத்துக்கொண்டு ஸ்டைலாக, உங்க செக்யூரிட்டியும் கிருஷ்ணாவும் நான் இந்த வில்லாக்குள்ள போக தகுதி இல்லாதவன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் உள்ள போகலாமா என்று கேட்க, இதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணா நடுங்கிக் கொண்டிருந்தார். இந்த வில்லா மட்டும் சிவாவுக்கு சொந்தமானதாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அவனுக்கு வேலை போவது உறுதி. ஏற்கனவே தர்மா குரூப்ஸ் அவனுடைய அக்ரிமெண்டை கேன்சல் செய்ததால் அவன் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்துவிடும் சிச்சுவேஷனில் இருந்தார். அதன் பிறகு மிகவும் சிரமப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. இப்போது இதுவும் இல்லை என்றால் அவனுடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்று அவனுக்கு தெரியும். அந்த பயத்தில் இந்த வில்லா நிச்சயமாக சிவாவுக்கு சொந்தமானதாக இருந்துவிடக் கூடாது என்று கடவுளை வேண்ட ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அதுதான் நடந்தது. என்ன கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? இந்த ரெனோவேஷன் ஒர்க் வேணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த வில்லா யாருக்கு சொந்தமானதா இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? நீங்க வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே. இப்ப சொல்றேன் கேளுங்க, இது சிவாவுக்கு சொந்தமான வில்லா. ஆல்ரெடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. Got it? என்று கத்தி சொன்னார். இதை கேட்டவுடன் கிருஷ்ணாவுக்கு கண்கள் இருண்டு தலை சுற்றுவது போல இருந்தது. சிவா நந்தினியை டிவோர்ஸ் பண்ணும்போது இனிமேல் தான் தன்னுடைய உண்மையான ஃபேஸ் ரிவீல் ஆக போகிறது என்று சொல்லி இருந்தார். அதெல்லாம் இப்போது கிருஷ்ணாவுக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து போனது. அது மட்டுமில்லாமல் அவன் தர்மா குரூப்ஸுக்கு சென்றிருந்த போது கூட அவன் சிவாவை தான் கிண்டல் செய்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவனுக்கு அந்த டீல் கேன்சல் ஆகி இருந்தது. அவன் எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் செய்து பார்த்தான். இப்போது அவனுக்கு ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பித்தது. அவன் தர்மா குரூப்ஸில் அவமானப்படுத்திய அந்த முக்கியமான நபர் வேறு யாரும் அல்ல, சிவாதான் என்பதை புரிந்து கொண்டான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டோம் என்று நினைக்கும் போது கிருஷ்ணாவுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவன் உடனே சிவாவுக்கு அருகில் சென்று, சிவா சாரி, நீ சாரி நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கவே மாட்டேன். உங்க முன்னாடியே நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சிவா. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டேன். நான் இந்த வேலையை தான் நம்பி இருக்கேன். இதுவும் இல்லைன்னா நான் நிச்சயமா நடுத்தருவுக்கு வந்துருவேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது. பிளீஸ் சிவா, என்ன மன்னிச்சிருங்க என்று காலில் விடாத குறையாக கெஞ்சினான். ஆனால் சிவா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக காரில் ஏறினான். கேட் திறக்கப்பட அவன் அவந்திகாவோடு கேட்டை தாண்டி உள்ளே சென்றான். சிவாவின் டாக்ஸி அவன் கண்ணை விட்டு மறைவதை பார்த்து கொண்டே இருந்த கிருஷ்ணா திடீரென சிரிக்க ஆரம்பித்தான். அவன் திடீரென சிரிப்பதை யாராவது பார்த்தால் அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அவன் சிரிப்பதற்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. சில நாட்களுக்கு முன் சிவாவின் லைஃபில் வந்த அவனுக்கே இந்த நிலை என்றால் 3 வருடங்களாக அவனை படாத பாடுபடுத்திய நந்தினியும் ரேகாவும் என்ன ஆவார்கள் என்று நினைத்துதான் சிரித்துக் கொண்டிருந்தான். நந்தினி தான் சிவாவின் வாழ்க்கையை அழித்தவள். அதனால் இனி சுப்ரீம் ஃபேமிலி மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகிறது.
சிவாவின் இன்னொரு முகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் தாங்க மாட்டார்கள். அவர்கள் செய்த எல்லா தவறுக்கும் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாத நந்தினி தன்னுடைய ரூமில் ஜாலியாக படுத்திருந்தார். அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவளுடைய சிந்தனை எல்லாம் வரப்போகும் பர்த்டே மீதுதான் இருந்தது. இந்த பர்த்டே தான் அவளுடைய லைஃபிலேயே மிகவும் ஸ்பெஷல் பர்த்டே. சென்னையின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் பிளாசாவில் தான் அவளுடைய பர்த்டே நடப்பதாக இருந்தது. இதற்கு முன் அவள் அந்த ஹோட்டலுக்கு போனதே இல்லை. அவள் அதையெல்லாம் நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருக்க ரேகா நந்தினியின் ரூமுக்குள் வந்தாள். நந்தினி, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? பெரிய பெரிய விஐபி கிட்ட இருந்தெல்லாம் கண்டினியூஸா எனக்கு கால் வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் சென்னையில இருக்கிற விஐபிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே உன் பர்த்டேக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் தினேஷுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள். நந்தினி சாஃப்டான டோனில், அதுக்கு அவசியம் இல்லம்மா, யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்று சொல்லும் போதே அவள் உதட்டோரத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை வெளிப்பட்டது. ரேகா பாதி புரிந்தும் பாதி புரியாமலும், நந்தினி நீ என்ன சொல்ல வர என்று கேட்க, அவள் பெட்டில் இருந்து எழுந்து சென்று கண்ணாடிக்கு எதிரில் நின்று தன்னுடைய அழகை ரசிக்க தொடங்கினாள். தேங்க்ஸ் சொல்லணும்னா சிவாவுக்கு தான் சொல்லணும். அவன் டிவோர்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது. பாவம், இந்நேரம் எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்க சிவா அவந்திகாவோடு ருத்ரன் வில்லாவுக்கு எதிரில் வந்து நின்றார். அவந்திகா ஜன்னல் வழியாக வில்லாவை பார்த்தாள். இதுவரை அவள் சினிமாவில் மட்டுமே இது போன்ற பிரம்மாண்டமான வில்லாக்களை பார்த்திருந்தாள். இன்று நேரிலேயே இவ்வளவு பெரிய வில்லாவை பார்ப்போம் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. அவள் உடனடியாக செல்போனை எடுத்து அதில் அந்த வில்லாவின் விலை என்னவாக இருக்கும் என்று சர்ச் பண்ண ஆரம்பித்தார். அவந்திகாவின் இன்னோசென்ஸை பார்க்கும் போதெல்லாம் சிவாவுக்கு அவள் மீது இருக்கும் லவ் அதிகரித்துக் கொண்டே போனது. அவன் அருகில் வந்து, பிடிச்சிருக்கா என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்க அவள் தடுமாற்றத்தோடு அவனை திரும்பி பார்த்தாள். இந்த வில்லாவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட, இது அழகா இருக்கா என்று கேட்க, என்னது அழகா இருக்காவா? என்ன கேள்வி இது? இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வெரி வெரி பியூட்டிஃபுல் என்று குழந்தைத்தனமாக கூறினார். உனக்கு பிடிச்சிருந்தா நீயே எடுத்துக்கோ என்று சொல்ல அவள் ஷாக் ஆகி அவன் பக்கம் திரும்பினார். உடனே அவன் பேச்சை மாற்றி, ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் மட்டும் இந்த வில்லால தனியா தானே இருக்க போறேன். இனிமே நீ அந்த ஹாஸ்டலுக்கு போக வேணாம், என் கூட இங்கேயே இருந்துட்டுன்னு சொல்ல வந்த என்றார். நானா? எப்படி சிவா? நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே போட் கிளப் ஆஃபீஸில் வச்சு நந்தினி என்ன பேசுனான்னு ஞாபகம் இருக்குல்ல? அவ சும்மாவே உன்னையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசுவா. இப்போ நான் உன் வீட்டில் உன் கூடவே ஒன்னா இருக்கேன்னு தெரிஞ்சா அவ எப்படி பேசுவான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. வேணா சிவா, இதெல்லாம் எதுக்கு என்று சோகமாக கூறினார். அவள் சொல்வது உண்மைதான். நந்தினி அப்படி பேசக்கூடியவள் தான் என்று சிவாவுக்கு புரிந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜெனரலாகவே மேரேஜ் பண்ணி கொள்ளாமல் ஒரே வீட்டில் ஒரு பெண்ணும் ஆணும் ஒன்றாக வாழ்ந்தால் சொசைட்டி அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் சொசைட்டியின் வார்த்தைகளுக்கு பயந்து முடிவெடுப்பதை விட ஒருவரின் சிச்சுவேஷனை பொறுத்து முடிவெடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற தெளிவு சிவாவுக்கு அதிகமாகவே இருந்தது. முதலில் அவன் டாக்ஸி டிரைவருக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவந்திகாவை வில்லாவுக்குள் அழைத்து வந்தான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறத விடு, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான். பிறகு அவனும் அவளுக்கு எதிரில் அமர்ந்தான். உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே 2 தடவை உன்னை கடத்தல் மாஃபியா கிட்ட விற்க பார்த்திருக்காங்க. நீ எஸ்கேப் ஆனதுனால அவங்க உன் மேல எக்கச்சக்கமான கோவத்துல வேற இருக்காங்க. அவங்க இனி என்ன வேணும்னாலும் செய்வாங்க. அதனால தான் சொல்றேன், நீ என் கூட இருந்தா உனக்கு சேஃபா இருக்கும். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் என்றார். அவள் விக்கியிடம் சிக்கிக் கொண்ட காட்சிகளும் ரவுடிகள் கேங்காக அவர்களை அட்டாக் செய்ய வந்த காட்சிகளும் நினைவுக்கு வந்தது. அன்று மட்டும் சிவா வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று அவளால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. மீண்டும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் ஒவ்வொரு முறையும் சிவா தன்னை காப்பாற்ற வரமாட்டான். அதனால் சிவாவோடு இருப்பதுதான் சேஃப் என்று அவளுக்கு தோன்றியது. சரி, ஓகே என்றவள் ஏதோ நினைவுக்கு வர உடனே, நான் இங்கே இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், மேல இருக்கிற ரூம் என்னோடது, நீ வேற எந்த ரூம்ல வேணா இருந்துக்கோ, இந்த வீடே உன்னோட தானே என்று சொல்ல சிவா அவளுடைய குறும்புத்தனத்தை பார்த்து சிரித்தபடி, சரி ஓகே, இப்போ நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன்
என்று சொல்ல அவள் மேலே இருக்கும் ரூமுக்கு சென்றார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.